Good morning and all. Today we discuss about Unit 22 Environmental Management. The new topic is the wildlife and its conservation. அதாவது வன உயிரினுடைய பாதுகாப்பு. So the wildlife refers to the undomesticated animals living in their natural habitat in the forest, grassland and desert without the human habitation. They are needed for maintaining the biological diversity. It is also help in the promoting economic activities that generates the revenue through tourism. So the conservation of forest and wildlife is the interrelated with each other. அதாவது இயற்கையான வாழிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மனிதர்களால் வளர்க்க முடியாத அந்த உயிரினங்கள்னால தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறோம், அந்த வன உயிரிகள். அந்த இயற்கையான வாழிடத்தில் இப்போ காடுகளில், புல்வெளிகளில், பாலைவனங்களில் அந்த மாதிரி இருக்கும்போது மனிதனால் பார்த்தோன்னா வளர்க்கப்படாத உயிரினங்கள் வந்து பார்த்தோன்னா அங்கே வளர்கிறத நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்க, வன உயிரிகள் என்ன சொல்லுவாங்க. அந்த உயிரிய பல்வகை தன்மையை நிலைநிறுத்த வன உயிர்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, அவசியமாகிறது. அங்கே இருக்கிற அந்த காடுகள் இதில் வந்து பார்த்தோன்னா அந்த உயிரிய பல்வகை தன்மையை நிலைநிறுத்த வன உயிர்கள் நம்மளுக்கு என்னது அவசியமாகிறது, அந்த மெயின்டைன் பண்ணுறது, அந்த சூழ்நிலை மண்டலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ வன உயிரிகள் வன சுற்றுலாவை மையமாக கொண்டு வருவாயை பெருக்குவதால் பொருளாதார வளர்ச்சியை மேம்பட உதவுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வன உயிர்கள் இருக்குன்னா இப்போ அதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. அந்த சுற்றுலா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வரும்போது பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த உதவுகிறது. காடுகள் பாதுகாப்பும் வன உயிரிகள் பாதுகாப்பும் ஒன்றோடு என்னது தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ரெண்டாவது, டெக்ளைன் ஆஃப் வைல்ட் லைஃப் பாப்புலேஷன். அப்போ வன உயிர்கள் எண்ணிக்கை குறைவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. த வைல்ட் லைஃப் ஆஃப் இந்தியா இஸ் த கிரேட் நேச்சுரல் ஹெரிட்டேஜ். The explanation of wildlife resources has decreased the global wildlife population by the 52% between the 1970 to the 2014. Over the explanation and the shrinking of the forest cover areas has resulted in the animal becoming the extinct. Some are the threatened and some are on the verge of the extinction. In recent years, increasing in human encroachment has posed a threat of the wildlife. அதாவது அந்த வன உயிரிகளின் பெரும் பாரம்பரியம் மிக்கவை அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. வன உயிரிகளை நம்மளுக்கு அதிகமாக பயன்படுத்தியதனால் என்ன பண்ணுது அப்படின்னா 1970 2014 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வன உயிரினங்கள் எண்ணிக்கை நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா 52% நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கம்மியாகுது. இப்போ அதீத பயன்பாடு அதிக அளவுக்கு வந்து பார்த்தோன்னா காடுகளையும் அந்த வன உயிரினங்கள் வந்து பார்த்தோன்னா வேட்டையாடும் மற்றும் காடுகள் அழிக்கப்பட்டதன் காரணமாக பல விலங்கினங்கள் என்ன பண்ணுது, அழிஞ்சு போச்சு. சில விலங்கினங்கள் எப்படி அழியக்கூடிய நிலைகளும் வந்து பார்த்தோன்னா இருக்குது, மற்ற அழிந்து போக அச்சுறுத்தலான நிலையிலும் நம்மளுக்கு காணப்படுது. இப்போ சமீப காலங்களில் மனிதனுடைய அந்த ஆக்கிரமிப்பின் காரணமாக இந்திய வன உயிரினங்களுக்கு மிக பெரும் அச்சுறுத்தல் நம்மளுக்கு ஏற்பட்டுருது. இப்போ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, காட்டில் போயிட்டு விலங்குகளையும் அந்த காடுகளையும் வந்து பார்த்தோன்னா அழிக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வன உயிரினங்கள் எண்ணிக்கை, காடுகளின் எண்ணிக்கை நம்மளுக்கு என்ன பண்ணுது, கம்மியாகிட்டே நம்மளுக்கு போகுது. அதனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ த எய்ம்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட், அந்த வன உயிர்களை பாதுகாப்பதற்கான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டு கண்ட்ரோல் அண்ட் லிமிட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஸ்பீசியஸ், சிற்றினங்களை நம்மளுக்கு என்ன பண்ணணும், அழிவிலிருந்து நம்ம பாதுகாக்கணும். டு ப்ரிசர்வ் த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டிங்ஷன், அதே மாதிரி தாவரங்கள் மற்றும் விலங்குகளையும் நம்மளுக்கு என்ன பண்ணணும், அழிவிலிருந்து நம்ம பாதுகாக்கணும். த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த த்ரெட்டன்ட் ஸ்பீசியஸ் அண்ட் ப்ரொடெக்ட் ஸ்பீசியஸ் விச் ஆர் ஆன் த வெர்ஜ் த எக்ஸ்டிங்ஷன், அதாவது அந்த அருகி வரக்கூடிய சிற்றினங்கள் மற்றும் அழிவினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய சிற்றினங்கள் அழியாமல் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். டு ப்ரிசர்வ் த என்டாஞ்சர்ட் த ஸ்பீசியஸ், இப்போ அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிற்றினங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். டு ஸ்டடி த ஈக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் த நேச்சுரல் ஹேபிட்டேட், தாவர விலங்கினங்கள் அவற்றின் இயற்கை வாழ்விடங்களுக்கிடையே சூழலில் தொடர்பை பற்றி நம்ம என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும். ஹண்டிங் அண்ட் போச்சிங் ஷுட் பி த ப்ரோஹிபிட்டட்.
அந்த சட்டவிரோதமான வேட்டையாடுதல் மற்றும் விலங்குகளை பிடித்தல் ஆகியவை நம்மளுக்கு என்ன பண்ணோம், தடை செய்ய வேண்டும். அடுத்தது த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த நேஷ்னல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் டு ப்ரொடெக்ட் ஏரியாஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வோரிஸ். இந்த தேசிய பூங்காக்கள், வன உயிரி சரணாலயங்கள், பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் உயிர்கோள காப்பகங்கள் ஆகியவை நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஏற்படுத்தணும். The Wildlife Protection Act was established in the 1972. அதாவது அந்த வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972 ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ப்ரோஹிபிட் கில்லிங் அண்ட் ஹண்டிங் த ஸ்பெஷலைஸ்டு அனிமல்ஸ். குறிப்பிட்ட வன உயிரிகள் நம்மளுக்கு என்ன பண்ணும், வேட்டையாடக்கூடாது, கொல்லவும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, தடை செய்யப்பட்டுள்ளது. ரெண்டாவது, த கான்ஸ்டியூட் த சாங்சுரிஸ் நேஷ்னல் பார்க் அண்டு க்ளோஸ்டு ஏரியாஸ் ஃபார் வைல்ட் லைஃப் த கன்சர்வேஷன். வன உயிர்களை பாதுகாக்க சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள் மற்றும் அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை புதிதாக உருவாக்க வழி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் த ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் த என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். இப்போ அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களை பாதுகாக்க ஒரு சிறப்பான திட்டங்களை நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஏற்படுத்தப்பட்டுள்ளது. த கான்ஸ்டியூட்ஸ் த சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி அண்ட் த ரெகனைஸ் ஆஃப் ஜூஸ். இப்போ மத்திய வனவிலங்கு வாரியம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் தேசிய பூங்காக்களுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா அங்கீகாரம் நம்மளுக்கு வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் த ரெஸ்ட்ரிக்ட் த ரெகுலேட் ஆர் த ப்ரோஹிபிட்டட் ட்ரேட் இன் த வைல்டு அனிமல்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த அப்டெய்ன்டு ஃப்ரம் தம். இப்போ வன உயிரிகள் மற்றும் அவற்றின் மூலம் பெறப்படக்கூடிய பொருட்கள் தொடர்பான வணிகம் தடை செய்யப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ரொம்ப முக்கியமானது. ஸோ த ஜிம் கார்பெட் த நேஷ்னல் பார்க் வாஸ் த ஃபஸ்ட் த எஸ்டாப்ளிஷ்ட் இன் த 1936 த உத்தரகாண்ட். ஸோ இந்தியா தெர் இஸ் எ 13 பயோஸ்பியர் ரிசர்வரிஸ் இன் இந்தியா. த நீல்கிரிஸ் த பயோஸ்பியர் ரிசர்வரிஸ் இன் தமிழ்நாடு. அதாவது நம்மளுக்கு அந்த ஜிம் கார்பெட் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. அந்த ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா 1936 நம்மளுக்கு என்ன பண்ணுது, உத்தரகாண்ட் மாநிலத்தில் துவங்கப்பட்டது. இந்த ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா தான் இந்தியாவினுடைய முதல் தேசிய பூங்கா. இந்தியா இஸ் த ஃபஸ்ட் நேஷ்னல் பார்க். இந்தியாவினுடைய முதல் தேசிய பூங்கா எதுன்னா இந்த ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட். ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். அதுக்கடுத்தது இந்தியாவில் தற்போது 15 உயிர்கோள காப்பகங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்தியாவில் மொத்தம் எத்தனை, 15 உயிர்கோள காப்பகங்கள், பயோஸ்பியர் ரிசர்வோரிஸ். நெக்ஸ்ட்டு இதே தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா த நீல்கிரிஸ். தமிழ்நாடு நீலகிரி பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பக பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா பயோஸ்பியர் ரிசர்வேஷன் நீல்கிரிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு த ஆர்கனைசேஷன் இன்வால்வ் இன் த கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். இப்போ வன உயிரிகளை வந்து பார்த்தா பாதுகாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு எந்தெந்த நிறுவனங்கள் ஈடுபடுதுன்னு சொல்லிப்பார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா IBWL த இந்தியன் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப், இந்திய வன உயிரி வாரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ரெண்டாவது WWF த வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டு ஃபார் நேச்சர், சர்வதேச வன உயிரி நிதியம் அப்படின்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு WCN வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன், உலக பாதுகாப்பு ஒன்றியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இப்போ பன்னாட்டு இயற்கை மற்றும் இயற்கை வளங்களுக்கான பாதுகாப்பு ஒன்றியம் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CITES கன்சர்வேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் இந்த என்டேஞ்சர்டு த ஸ்பீசியஸ், இப்போ ஆபத்தான வந்து பார்த்தீங்கன்னா இனங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பதற்கான சர்வதேச வர்த்தக மாநாடு அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி, பாம்பே இயற்கை வரலாற்று நிறுவனம். நெக்ஸ்ட்டு த வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா டேராடூன், இப்போ இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் எங்கன்னா இந்த டெஹ்ராடூன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த வன உயிரி பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள அந்த நிறுவனங்கள். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு சாயில் எரோஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சாயில் எரோஷன், மண் அரிப்பு. The top layer of soil contains the humus and mineral salt.
which are the vital for growth of plants. The removal of upper layer of soil by wind and water is called soil erosion. So soil erosion causes the significant loss of humus, nutrients and decrease of the fertility of soil. அதாவது நம்மளுக்கு சாயில் எரோஷன் மண்ணரிப்பு. இப்போ மண்ணின் மேலடுக்கு, அந்த மேலடுக்கில் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு அந்த மக்கிய அந்த இலைதலைகள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாது உப்புகள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாவரங்கள் வளர்ச்சியை தேவையான அவசியமான பொருட்களே நம்மளுக்கு எங்கே இருக்கும், அங்கே மேலே தான் இருக்கும். இப்போ அந்த மேலடுக்கு மண் காற்று மற்றும் நீரோட்டத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுது, காற்று மற்றும் அந்த நீரோட்டத்தில் நம்மளுக்கு அந்த அடித்து செல்லப்படும் போது நம்மளுக்கு என்ன பண்ணுது, மண்ணெரிப்பு அப்படின்னு பார்த்தா சொல்லுவோம். அதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மண்ணெரிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சொல்லுவோம். அதை 2 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது மண்ணெரிப்பின் காரணமாக நம்மளுக்கு என்னது, மண்ணினுடைய மட்கு, ஊட்டப்பொருட்கள், வளம் ஆகியவை வெகுவாக நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா குறைந்து மண் வளத்தை நம்மளுக்கு குறைக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ த ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். அப்போ அந்த மண்ணெரிப்புக்கான காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்ன காரணத்தினால மண்ணெரிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தா, த ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன், ஹை வெலாசிட்டி ஆஃப் விண்டு, ஏர் கரண்ட்ஸு, த ஃப்ளோயிங் வாட்டர், லேண்ட்ஸ்லைட், த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், த டிஃபாரஸ்டேஷன், ஃபார்மிங் அண்டு மின்னிங் அண்டு ஓவர் கிராசிங் பை கேட்டில். இப்போ என்னென்ன காரணம்னு சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதீதமாக வந்து பார்த்தீங்கன்னா வீசக்கூடிய அந்த காற்று, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளம், என்னது பெரு வெள்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு, நெக்ஸ்ட் என்னது இந்த நிலச்சரிவு. இப்போ மனிதனால் பார்த்தீங்கன்னா நிறைய நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீஃபாரஸ்டேஷன், இந்த காடுகள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிக்கிறது, வேளாண்மை, காடழிப்பு, சுரங்கங்கள் ஏற்படுத்துதல், என்னென்னு சொல்லுவாங்க, சுரங்கங்கள் நம்மளுக்கு ஏற்படுத்துதல், அதிக மேய்ச்சல் ஆகியவை மண் அரிப்புக்கான காரணிகள். அதிக மேய்ச்சல் இதெல்லாம் நம்மளுக்கு அந்த மண் அரிப்புக்கான காரணம். அதுக்கடுத்து பாரு அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில் எரோஷன். அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில் எரோஷன், அந்த மண்ணெரிப்பை மேலாண்மை செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அதில் பாரு, த ரீடைன் த வெஜிடேஷன் கவர் ஸோ தட் சாயில் இஸ் நாட் எக்ஸ்போஸ்ட். அந்த தாவர பரப்பை நிலைநிறுத்தி கொள்வதன் மூலம் மண்ணெரிப்பை நம்ம தடுக்கலாம். ரெண்டாவது, கேட்டில் கிராசிங் ஷுட் பி கண்ட்ரோல்டு. அந்த கால்நடைகள் அதிகமான அந்த மேய்ச்சலை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துவதன் மூலம் நம்ம மண்ணெரிப்பை தடுக்கலாம். அந்த கால்நடைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போய் மேய்க்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அதுக்கடுத்தது கிராப் ரொட்டேஷன் அண்டு சாயில் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் த சாயில் ஆர்கானிக் மேட்டர். அந்த பயிர் சுழற்சி மூலம் மண்வள மேலாண்மை மூலமும் நம்மளுக்கு மண்ணில் கரிம பொருட்களின் அளவை நம்ம மேம்படுத்தலாம்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரன் ஆஃப் வாட்டர் ஷுட் பி ஸ்டோர்டு இன் த கேட்ச்மெண்ட். இந்த நிலப்பரப்பு ஓடி நீரிணை என்பதெல்லாம் நீர்பிடிப்பு பகுதியில் சேமிப்பதன் மூலம் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், மண்ணெரிப்பை தடுக்கலாம். அதுக்கடுத்தது ஸோ த ரீஃபாரஸ்டேஷன், டெரரேசிங் அண்ட் த கவுண்டர் த அந்த பிளக்கிங். காடுகள் உருவாக்கவும், மலைகளின் நிலத்தை சமப்படுத்துதல், நீரோட்டத்திற்கு எதிர் திசையில் நம்மளுக்கு என்ன பண்ணணும், மண் உழுதல் ஆகியவை மூலம் மண்ணெரிப்பை நம்மளுக்கு தடுக்கலாம். நெக்ஸ்ட், த விண்ட் ஸ்பீடு கேன் பி கண்ட்ரோல்டு பை பிளான்டிங் ட்ரீஸ் இன் ஃபார்ம் த ஷெல்டர் பெல்ட். காட்டின் வேகத்தை மட்டுப்படுத்த அதிக பரப்பில் மரங்களை நம்ம என்ன பண்ணோம், நடுவதன் மூலம் நம்மளுக்கு என்ன பாதுகாப்பு அடுக்கு மண்ணெரிப்பை நம்ம தடுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்தது ரெனூவபிள் அண்ட் நான் ரெனூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். புதுப்பிக்கத்தக்க மற்றும் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள். ஸோ த எனர்ஜி இஸ் an important input for development. The exploration of possible energy resources has been directly related with the space, the agriculture and industrial development. In every part of the world, energy resources can be classified as non-renewable and renewable. வளர்ச்சி மேம்பாட்டின் முக்கிய உள்ளீடு நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவோம், ஆற்றல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ ஆற்றல் வளங்களின் விரிவாக்கம் எப்படிங்கிறது உலகின் எந்த ஒரு பகுதியிலும் உள்ள விவசாயம் மற்றும் அந்த தொழில்துறை விரிவாக்கத்துடன் நேர்வு தொடர்புடையது. இப்போ ஆற்றல் வளங்களை புதுப்பிக்க இயலாத மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்களின் இரு வகையாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாரு, நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ், புதுப்பிக்கத்தக்க இயலாத ஆற்றல் வளங்கள். த எனர்ஜி obtained from sources that cannot renew themselves over a short period of time known as the non-renewable energy. They are available in limited amount in nature
தே இன்க்ளூட் என்னன்னு சொல்லி பார்த்தா கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் நியூக்ளியர் பவர். These conventional energy resources amount for the 90% of the world production of commercial energy and nuclear power account for the 10%. அதாவது அந்த இயற்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்து போக புதுப்பிக்கத்தக்க இயலாத ஆற்றல் வளங்கள், தீர்ந்து போக சீக்கிரமாக நம்மளுக்கு தீர்ந்து போகக்கூடிய அந்த புதுப்பிக்கத்தக்க இயலாத ஆற்றல் வளங்கள்னு சொல்லி பார்த்தா குறைந்த காலத்தில் நம்மை புதுப்பித்து தம்மைத்தானே புதுப்பித்து கொள்ள முடியாத ஆற்றல் மூலத்திலேருந்து பெறக்கூடியது நம்மளுக்கு புதுப்பிக்கத்தக்க இயலாத ஆற்றல் மூலங்கள் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சொல்கிறாங்க. இவை என்ன மிக குறைந்த அளவு இயற்கையில் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கிடைக்கிறது. நம்மளுக்கு எப்படி இருக்குது, மிக குறைந்த அளவு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையில் நம்மளுக்கு காணப்படுது. ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு அப்படின்னா மறுபடியும் அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு பல மில்லியன் வருடங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். சரி, அதை புதுப்பிக்கிறதுக்கு இயலாத ஆற்றல் வழங்க எதுன்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல், நிலக்கரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, பெட்ரோலியம், இயற்கை வாயு இல்லையா, மற்றும் அணுக்கரு ஆற்றல். உலகின் ஆற்றல் தேவைகளில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% இந்த மரபுசார் ஆற்றல்கள் மூலமும், மீது வந்து பார்த்தீங்கன்னா 10% நம்மளுக்கு என்னது அணு ஆற்றல் மூலமும் நம்மளுக்கு பெறப்படுகிறது. இப்போ நம்மளுக்கு சொன்னோம்லே இந்த நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, அணுக்கரு ஆற்றல் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உருவாகிறதுக்கு பல மில்லியன் வருடங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். அவ்வளோ சீக்கிரம் அதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா புதுப்பிக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரினூவபிள் எனர்ஜி த ரிசோர்ஸஸ், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் சீக்கிரம் நம்மளுக்கு தீர்ந்து போகாது. இது these energy resources are available in unlimited amount in nature and they can by the renewable the over short period of time. The maximum of it can be the harvested the continuously. They compares the vast to the potential for the non-conventional energy resources, which include the biofuels, biomass energy, geothermal energy, water energy, hydroelectrical energy, tidal energy, solar energy, wave energy and wind energy. ஓகே, இது நம்மளுக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள், சீக்கிரம் நம்மளுக்கு தீர்ந்து போகாதது நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த இயற்கை இத்தகைய ஆற்றல் வளங்கள் மூலம் நம்மளுக்கு என்னது எப்பொழுதும் அதிக அளவில் கிடைக்கக்கூடியதும், இயற்கையாக தம்மை என்னது குறுகிய காலத்தில் நம்மளுக்கு புதுப்பிக்கத்தள்ளக்கூடியதும் மற்றும் மிக குறைந்த செலவில் ஆற்றலை தொடர்ச்சியாக பெரும்படியான ஆற்றல் மூலங்களாக சொல்லுவாங்க. இப்போ பெருமளவிலான மரபுசாரா ஆற்றல் மூலங்கள் உயிரி எரிபொருட்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னது உயிரி எரிபொருட்கள், உயிர் பெருண்மை ஆற்றல் என்னென்னு சொல்லுவாங்க, உயிர் பெருண்மை ஆற்றல் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. புவி வெப்ப ஆற்றல் என்னென்னு சொல்லுவாங்க, புவி வெப்ப ஆற்றல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த நீர் ஆற்றல், சரியா. அடுத்தது நீர்மின் ஆற்றல், நீர்மின் ஆற்றல் மற்றும் என்னது ஓத ஆற்றல், சரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சூரிய ஆற்றல், காற்றாற்றல், என்னது காற்று ஆற்றல். இதெல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட்டு ஃபாசில் ஃபியூல்ஸ், புதைப்படிவ எரிபொருட்கள். த ஃபாசில் ஃபியூல்ஸ் ஆர் ஃபவுண்ட் த இன்சைட் த எர்த் crust and are the energy rich substances formed by the natural process, such as the anaerobic decomposition of the buried dead organism. So over millions of years as the accumulating the sedimented layers produce heat and pressure. The remains of the organism are the gradually they transformed into the hydrocarbons, the petroleum, coal and natural gas. அந்த புதைபடிவ எரிபொருட்கள் நம்மளுக்கு, அந்த புதைபடிவ எரிபொருட்கள் புவியின் மேல் அடுக்கினில் காணப்படுகிறது. இவை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து மடிந்த உயிரினங்களில் காற்றில்லா சூழ்நிலையில், நம்மளுக்கு என்னது காற்றில்லாத சூழ்நிலையில் மட்குதல் போன்ற இயற்கை நிகழ்வின் காரணமாக உருவானவையாகும். இப்போ மடிந்த உயிரினங்கள் மேல் மண்ணடுக்கு மூலம் மேலும் மேலும் என்னது படிதல் நம்மளுக்கு உருவான வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக உயிரினங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, மெல்ல மெல்ல ஹைட்ரோ கார்பனாக மாற்றப்படுகின்றன. எடுத்துக்காட்டு அந்த பெட்ரோலியம், இயற்கை நிலக்கரி, இயற்கை வாயு இதெல்லாமே நம்மளுக்கு வந்து இப்போ நிலக்கரி அப்படின்னா இந்த மரங்கள் இருக்கு இல்லையா, மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல மில்லியன் வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காற்றில்லாத சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா உயர் வெப்பம் மற்றும்
அந்த ப்ரெஷர் இதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருவாகிறது நம்மளுக்கு அந்த ஹைட்ரோ கார்பன் அதுலேருந்து நம்மளுக்கு என்னது அந்த நிலக்கரி வந்து பார்த்திங்கன்னா உருவாகிறது. பெட்ரோலியம் வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி தான் அந்த கடல்வாழ் உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா இறந்து பூமிக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அங்கே பல மில்லியன் வருடங்களாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்து கிடைக்கிறது நம்மளுக்கு அந்த க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் நம்மளுக்கு என்னது அந்த பெட்ரோலியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கடுத்தது coal and petroleum. The coal and petroleum were natural resources. They are called the fossil fuels. They are formed from the degradation of biomass buried deep under the earth millions of years. இப்போ நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் ஆகியவை இயற்கை வளங்கள் சொல்லுவோம். இவை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து மடிந்த உயிரினங்கள் நிலத்தில் ஆழ புதைந்து நம்மளுக்கு உயிர் பொருண்மை செய்ததன் மூலம் உருவானவைன்னு சொல்லுவாங்க. இது புதைபடிவ எரிபொருட்கள் என்று நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அழைக்கப்படுகிறது. ஓகே, அதுக்கடுத்து இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் க்ரூட் ஆயில் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் த யுனைடெட் ஸ்டேட் அண்ட் சைனா. அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக உலகளவில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயை பயன்படுத்துறது 3வது பெரிய நாடு எதுன்னு சொல்லி கேட்டால் இந்தியா. 1 மார்க்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு coal is used for the generation of the electricity at thermal power plants. The petroleum, also known as crude oil, is the processed in the oil refineries to produce the petrol and diesel, which are used to run the automobiles, trucks, trains, ships and airplanes, etc. The kerosene and LPG, the liquefied the petroleum gas obtained from the petroleum, is used as the domestic fuels for cooking and food. இப்போ அந்த நிலக்கரி அனல்மின் நிலையங்களில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. இது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலும் பெட்ரோல் மற்றும் டீசலாக சுத்திகரிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து, சரக்கு ஊர்திகள், தொடர்வண்டிகள், கப்பல்கள் மற்றும் ஆகாய விமானங்களுக்கு நம்மளுக்கு என்னது இயக்குவதற்கு நம்மளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ கச்சா எண்ணெயிலேருந்து பிரித்தெடுக்கக்கூடிய அந்த கெரோசின், அந்த திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு எல்பிஜி ஆகிய வீட்டு உபயோகப் பொருட்களாக நம்மளுக்கு உணவு சமைக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தும். வீட்டில் கேஸ் பயன்படுத்துகிறோம் இல்லையா. நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய எண்ணெய் இருப்புகள் நாம் தொடர்ந்து அதிவேகமாக பயன்படுத்தியதால் மிக விரைவாக தீர்ந்து போகக்கூடிய நிலையில் உள்ளது. மேலும் உற்பத்தியாகிறது நம்மளுக்கு நீண்ட காலம் ஆவதோடு இவ்வினை மிகவும் மெதுவாக நடைபெறக்கூடியது. சரி, அப்போ அந்த பெட்ரோலியம், எண்ணெய் இருப்புகள், நிலக்கரி ஆகியவை நம்மளுக்கு என்னது தொடர்ந்து நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டே இருக்கோம். இது சீக்கிரமாக தீர்ந்து கூடிய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மேலும் இது உற்பத்தி ஆகிறது நம்மளுக்கு என்ன ஆகுது, ரொம்ப வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ரெண்டாவது, இது வந்து பார்த்தீங்கன்னா மிக மெதுவாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை கொடுத்துருக்காங்க. The coal and petroleum rivers can get extend the if we continue using them at a rapid rate. The formation of this fossil fuel is very slow process and it takes a very long period of the time for renewable. சரி, நெக்ஸ்ட் பாரு. The steps to the conserve coal and petroleum the resources. நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய வளங்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பாரு. It is necessary to conserve or save coal and petroleum resources for the future use, which can be done by reducing the consumption. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்கால தேவைகளுக்காக பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் வளங்களை நம்மளுக்கு இன்னும் பாதுகாப்பது என்ன ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. இது என்னென்னு சொல்லியிருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு, இஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் சேவ்டு இட் வில் இன்டர்ன் ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் கோல். மின்சாரத்தை சேமிப்பதன் மூலம் நம்மளுக்கு நிலக்கரி பயன்பாட்டினை நம்ம குறைக்கலாம், மிக குறைந்த தூரங்களுக்கு. சரியா, அதுக்கடுத்தது பாரு. அதுக்கடுத்து இன்னொன்று, த யூஸிங் பைசைக்கிள் ஃபார் கன்சர்விங் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் கார்ஸ், ஸ்கூட்டர்ஸ் அண்டு மோட்டார் சைக்கிள். சரியா, அது வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த தூரங்களுக்கு இருசக்கர வாகனங்கள், கார்கள் ஆகியவற்றுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா மிதிவண்டியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த சொல்கிறாங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போகாமல், ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா போகாமல் நம்மளுக்கு என்னது மிதிவண்டி சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது போக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாரு, யூஸிங் த ப்ரெஷர் குக்கர் கேன் ரெடியூஸ் த கன்சம்ஷன் ஆஃப் த கெரோசின் அண்டு எல்பிஜி while cooking food. So solar cooker and solar heaters can be used wherever the
பாசிபிள். இப்போ சமைப்பதற்கு நம்மளுக்கு என்னது அழுத்த கலன்கள், அந்த ப்ரெஷர் குக்கர் பயன்படுத்துவதன் மூலம் அந்த கெரோசின் மற்றும் எல்பிஜி ஆகியவற்றின் நுகர்வை நம்ம குறைக்கலாம். மேலும் சாத்தியமான இடங்களில் சூரிய வெப்ப சூடேற்றி மற்றும் சூரிய சமையற்கலங்களை நம்மளுக்கு என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு, த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஷுட் பி designed with the fuel efficient engine to increase the efficiency and also reduce the air pollution. எரிபொருள் மேம்பாட்டு திறன் கொண்ட எந்திரங்களை அந்த மோட்டார் வாகனங்களை பயன்படுத்தும் மூலமாக ஆற்றலை மேம்படுத்துவதுடன் காற்று மாசுறுதலையும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. இதோடு நம்மளுக்கு என்னாச்சுன்னு இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வில் see the நான் கன்வர்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ், மரபு சாரா இந்த மாற்று ஆற்றல் மூலங்கள், மரபு சாரா மூலங்களை பற்றி நம்ம படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.